அன்பு கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும் நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் ஸ்டாக் ரூம்குள்ளே கரப்பாம்பூச்சிக்கும் எலிக்கும் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இடி மின்னல்லாம் வெட்டுது, பயங்கரமான சத்தமும் கேட்குது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. உடனே கண்மணி பயந்து போயிட்டு அன்புவை போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அன்பும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பயத்தில் 2 பேரும் உட்காந்துட்டு அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. இங்கே காலையில் ரூமுக்கு திறக்கிறதுக்காக செஃப் வராங்க. அப்போ அந்த சீனியர் செஃப் திறந்ததும் அன்பும் கண்மணியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு உள்ளே தூங்குறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பேன்னு கத்துறாங்க. கத்துனோடனே அன்பும் கண்மணியும் பயந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதும் எங்கள் சீனியர் செஃப் இருந்துட்டு, "இங்கே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நைட்டு யாரோ நாங்கள் இருக்கிறது தெரியாமல் பூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பும் கண்மணியும் சொன்னதும், "இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் சொல்கிறாங்க. இன்னும் வெளியில் வந்ததும் இங்கே சீனியர் செஃப் இருந்துட்டு அன்புக்கிட்ட, "என்னையா எல்லாமே முடிஞ்சிச்சு போலுக்க. ஏற்கனவே அந்த கண்மணி பொண்ணு அந்த ஜீவா சாரை மயக்கி இந்த ரெஸ்டாரண்ட் நிர்வாகத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உன்னையும் மயக்கிடுச்சு போலுக்க ஒரே நாளில்" அப்படின்ட்டு இந்த சீனியர் செஃப் ரொம்ப மோசமாக அன்புக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துல கண்மணியும் அங்கே இருக்கிறாங்க. கண்மணி அழுகுறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு, "என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டயே தப்பாக பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு அந்த சீனியர் செஃப்பை ஒரு அரைஞ்சிடுறாங்க. "இது கண்மணி உன்னுடைய பொண்டாட்டியா?" அப்படி சொல்லிட்டு அந்த செஃப் கேட்டதும், "ஆமாம் கண்மணி நான் தாலி கட்டின பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல அபர்ணாவும் இருக்கிறாங்க. அன்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல ஜீவாவும் வந்துடுறாங்க. உடனே, "இங்கே பாருங்க ஜீவா, இந்த ஆள் கண்மணியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இனிமேலும் இங்கே இவங்க வேலைக்கு இருக்க வேண்டாம்" அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க. "கண்மணி என்னுடைய பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறாங்க" அப்படின்னு அன்பு சொன்னதும் ஜீவா இருந்துட்டு அதிர்ச்சியாகி, "என்ன அன்பு, கண்மணி உங்களுடைய ஒய்ஃபா? கண்மணி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்பு இருந்துக்கிட்டு, "அது எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வெளிக்காட்டிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.